இப்போ நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன ஆடைகளை உடுத்திட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பொதுவாக வந்து பட்டு சேலை கட்டிக்கோங்க. பட்டு சேலை கட்டிக்கோங்க, இல்லை காட்டனில் போட்டுக்கோங்க. அப்படி வசதி இல்லை, பட்டு சேலை எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் காட்டனில் போட்டுக்கோங்க. காட்டன்றது அது ரொம்ப ரொம்ப நல்லது. பட்டை விட காட்டன் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம அது வந்து பருத்தியில் விளைஞ்சது, பருத்தியிலேருந்து தயாரிக்கப்பட்டது தான் அந்த காட்டன் சேலை. அதுக்கு வந்து தோஷமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சரி, காட்டனுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்கு. அது எப்பயுமே நீங்க வந்து இந்த கோவிலுக்குனே வச்சுக்கோங்க, காட்டன்லேயே போட்டுட்டு போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கேட்குற வரம் அப்படியே கிடைக்கும். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நீங்க காட்டன்ல போட்டுக்கோங்க. காட்டன் நம்ம எல்லாருமே வச்சிருப்போம் தான், எல்லா வீட்லையுமே நம்ம வாங்கியிருப்போம் தான். இப்போ பெண்கள்னாலே காட்டனில் போடுறது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, அது மனசுக்கும் நல்லது, கடவுளுக்கு பிடிச்சதுங்க. காட்டன்லேயே போட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றுறதுனாலும் சரி, வீட்டில் நல்ல நாட்களில் காட்டனில் போடுங்க. நம்ம வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலும் சரி, அதே மாதிரி கோயிலில் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலும் சரி, பட்டு சேலையோ அல்ல காட்டனோ போட்டுக்கோங்க. அது தோஷம் இல்லாதது.